ஆல்ரெடி இருக்கிற சட்டத்தில் பல பிரிவுகள் புஸ்தகத்தில் தான் இருக்கு, நடைமுறையில் இல்லை. இதில் இன்னொரு சட்டம் கேட்குறாரு. ஏன் இங்கே மட்டும் இது போல வழக்குகள்லாம் வருது? தீண்டாமை, ஜாதி, சடங்குன்னு. அதுவா யுவர் புரட்சி, புலி அப்படின்னு நிறைய பேர் புழுதியா கிளம்பி வர்றதுனால தான். நீதிபதி அவர்களே, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவான். அந்த தெய்வத்துக்கு செய்யப்பட்டதுதான் இந்த சடங்கு. இப்போ ஆலயங்களில் நடத்தப்படுகின்ற பூசைகள், சடங்குகள் இதெல்லாம் யாரை ஆரம்பிச்சு வச்சது தெரியுமா? இந்த சின்னசாமி வகையறா தான். எதுக்காக ஆரம்பிச்சாங்க? ஒரு மனிதனின் இறப்புல. நம்ம நாட்டில் ஒரு மனிதன் இறந்துட்டா அவனை கடவுளாக நம்ம கும்பிட்றோம். அந்த கடவுளை உட்கார வச்சு எண்ணெய் அபிஷேகம் பண்ணி, நீர் அபிஷேகம் பண்ணி, சந்தனம் வச்சு, பொட்டு வச்சு அலங்கரிச்சு, சப்பரத்தில் ஏற்றி, நான் சொல்றது பாடை, அந்த சப்பரத்தை 4 பேர் தூக்கிட்டு ஊர்வலமாக கொண்டு போய் இடுகாட்டில் இறக்கி வச்சு மண்ணில் புதைச்சு முடிகாணிக்கையும் பண்ணி 3வது நாள் பால் அபிஷேகம், மலர் அபிஷேகம் செஞ்சு விளக்கேற்றி வழிபடுறோம். அப்புறம்தான் ஆலயத்தில் செஞ்சவன், ஆரம்பிச்சு வச்சவன் அடிமையாக ஆயிட்டாங்க இல்லை, ஆக்கப்பட்டுட்டாங்க. சின்னசாமி, நீங்க சொல்றத வச்சு தான் உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். சாதி தாங்கய்யா, எல்லாம் இந்த எலி சாதியால வந்த பிரச்சனை தான். எல்லாருக்கும் செய்யற தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க தொழில இந்த சமூகம் எளிவா பார்த்துச்சு. அதான்யா எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இது எங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களை மாதிரி பட்டியல் இனத்துல இருக்க எல்லாரும் இதே பிரச்சனை சொல்ல முடியாத துயரத்தோட வாழ்ந்துட்டு இருக்கையா. இதுல இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். நாதியத்தை எங்களை சாதியத்தவங்களா ஆக்கி போடுங்கய்யா. அது போதும், நாங்க முன்னேறிடுங்கய்யா. பிபி ஐயா, இதில் அரசின் நிலைப்பாடு என்ன? ஏன் இன்னும் ஜாதியை ஒழிக்கல? இந்த அரசு அனைத்து சாதிகளுக்கும் சமமான அரசு, யாருக்கும் பாகுபாடு காட்டாது. சமூக நீதி ஒன்றே இந்த அரசின் குறிக்கோள். ஏன் சாதியை ஒழிக்கலன்னு கேட்டா, இது அனைத்து சாதிக்குமான அரசுங்கிறீங்க. நீங்க சாதியை ஒழிச்ச மாதிரி தான். யுவர் எந்த காலத்திலையும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படிதான் பேசுவாங்க. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். எல்லாரும் சாதியை ஒழிச்சிட்டோம்னு சொல்றது கொசுவை ஒழிச்சிட்டோம்னு சொல்ற மாதிரி. என்னதான் மருந்து அடிச்சாலும் அது ஒழியாது, திருப்பி திருப்பி வந்து கடிக்கும். சோ இந்த சாதி இப்படிதான். இட்ஸ் இன்எவிட்டபிள் இந்த சொசைட்டி யுவர் ஆனர். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலங்கய்யா. எனக்கான விடுதலையை நான் தான் போராடி வாங்கணும்ன்றதுக்காக இங்க நிக்கிறேன். போராடி வாங்க போறீங்களா? அப்போ உங்களுக்காக போராடி சமூக நீதியை பெற்றது இந்த பெரியாரை மறந்துட்டீங்களா? அவர் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்க உங்க பேச்சு. ஐயா, சாதிய தீண்டாமலுக்கு எதிராக போராடின நிறைய பேரை பத்தி நானும் படிச்சிருக்கேன். அதுல இவர் ஒருத்தர். அதனால என்ன பலன்? சாதி ஒழிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் தான் ஐயா சாதிய கொடுமைகளும் வன்முறையும் அதிகமாயிருக்கு. எத்தனை திருமணங்கள் சாதிய காரணம் காமிச்சு நிறுத்தப்பட்டிருக்கு, எத்தனை ஆணவ கொலைகள் நடந்திருக்கு ஐயா. அதெல்லாம் நடக்காம இருந்திருந்தா சாதி ஒழிஞ்சிருச்சுன்னு நம்ம நம்பலாம் ஐயா. ஓ, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நாடக காதலுக்கு தான் வருவீங்கன்னு நினைச்ச வந்துட்டீங்க. சோ உங்க சொந்த பகையை வச்சு என்னுடைய கட்சிக்கார சுடலையாண்டிய பழி வாங்க பாக்குறீங்க. Am I right? அப்படிலாம் இல்லைங்கய்யா. எனக்கு அவங்களுக்குமான சொந்த பகைக்கு காரணமே சாதி தாங்கய்யா. என் தங்கச்சி அவங்க வீட்டு பையனை காதலிச்சதை ஏத்துக்க விடாம தடுத்ததுக்கு என்ன காரணம்னு இங்க உள்ள ஐயாமார்களுக்கு, அண்ணன்மார்களுக்கு நல்லாவே தெரியுங்க. ஏமா நிக்கிறீங்க? வந்து உட்காருங்க. பிள்ளையம்மா இங்க வா. ரொம்ப காலமா உன்னை நிக்க வச்சுட்டாங்க, இப்ப உட்கார். அங்க உட்காரு. சைலன்ஸ். சத்தம் போடாம இருங்க, உட்காருங்க, எல்லாம் அமைதியா இருங்க. நீங்க மீடியாக்காரங்க மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? மத்தவங்களை பேச விடுங்க. கேளுங்க. சின்னசாமியை இன்னும் அடிமையா வச்சிருக்கீங்களே, ஏன்? நீங்க இன்னும் பெரியார படிக்கலையா சார்? ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு சாதி வெறி? சாதி வெறியா? எனக்கு நீங்களா பாத்தீங்களா சாதி வெறி இருக்குன்னு? நீங்களா சொல்றத பார்த்தா நாங்களாம் வாழைய பின்னாடியே பொதுக்கிட்டு நடக்கணும்னு சொல்ல வரீங்களா?